ஹாய் செலக்டீஸ், இன்றைக்கி வந்துட்டு என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னு எங்களுக்கே தெரில. எங்கே போகிறோம் அப்படின்னு தெரில. வீட்டில் வந்துட்டு ஸ்நாக்ஸு அப்புறம் காய்கறி எதுவுமே இல்லை. சரி, வெளியில் போய் கோயிலுக்கு போய் எதுனா அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு சும்மா வெளியில் போகிறோம். கைக்கு என்ன சிக்குதோ என்ன பார்க்குறோமோ அதை தேவைப்படுறதா வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். குட்டியாக அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம். ஏன்னா எனக்கு வந்துட்டு காஜல், பவுட்ரு, சோப்பு எதுவுமே இல்லை. அதை போய் கொஞ்சம் வாங்கிட்டு வெளியில் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகலாம். வாங்க, எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ மனிசே போவிழ்த்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது. நம்ம வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் என்ன இல்லையோ, பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை. ஸோ வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன எடுக்கிறதுனே தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து டயட்டில் இருக்கிறதுனால என்ன எடுக்கிறதுன்னு தெரில. பார்ப்போம். சும்மா வந்தோம், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சும்மா வந்துட்டு இங்கே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். பார்க்கலாம். ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்கேன். என்ன செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வீடியோ இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு என்னதுன்னா லிப்ஸ்டிக் ஷேட் பார்க்கலாமா? ஓப்பன் பண்ண முடியல எதுவுமே. தெரியுதா? டார்க் ரெட் கலராக இருக்கு. என்ன எடுக்க தெரியவில்லை. செட் ஆகாது. சரி, எடுத்தாச்சு. பார்ப்போம். பில்லு போட போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்துட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது. வெளில போய் கோயில் வேறு நிறையா கூட்டமாக இருந்துட்டு பொங்கலில் பூக்குழியில். ஸோ ஏதாவது பார்த்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னு தான் போனதே. அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது அப்படின்னா என்ன வாங்கணும்? ஆமாம், காய்கறி வாங்கினோம். வீட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு கூடயே வந்து சரக்குமே வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி எங்கள் பாட்டி வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு அப்புறம் அம்முக்கு வந்துட்டு ஒர்க்கு போட்டு போகிறதுக்கு பேண்ட் வந்து சரியாக இல்லை, கிழிஞ்சு போயிடுது. ஸோ அதனால் 2 பேண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். போய் வச்சுருந்த 3000 ரூபாயும் காலி. மிச்சம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? உங்ககிட்ட காமிக்கவா? சாப்பாடு வேறு வாங்கிட்டு வந்தோம் பாப்பாக்கும் பாட்டிக்கும். மிச்சம் வந்து 200 ரூபா. 3000 ரூபாயில் 200 ரூபா இருக்குது. என்ன பண்ணுறது? சும்மா வெளியில் போகலான்னு போனது. இப்போ வந்துட்டு காசெல்லாம் தீர்த்துட்டு வந்திருக்கேன். பாப்பா வந்து சாக்லேட் கேட்டால். ஸோ டெய்ரி மில்க் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, டெய்ரி மில்க் கேட்டால். ஸோ அதையுமே வாங்கிட்டு வரல, மறந்தாச்சு. இட்லி வாங்கிட்டு அப்புறம் வந்து அவளுக்கு கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு எங்களுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா ஷேக்கு குடிச்சிட்டு படுக்க வேண்டியதான். அவங்க 2 பேரும் இட்லி சாப்பிட்டுப்பாங்க. வேறு எதுவும் இல்லை. இந்த விளாக் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட வருதா என்னன்னு தெரியல. குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு கூட போகல. கோயிலுக்கு போயிருந்தாவது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வயிற்றை நெப்பிட்டு வந்திருப்போம். ஸோ கோயிலுக்குமே போகல. நாளைக்கு பார்த்துப்போம். புதன்கிழமை வந்துட்டு எங்களுக்கு பூக்குழி. ஸோ புதன்கிழமை கண்டிப்பாக போகும். பட் ஆனால் நாளைக்கு வந்து பாப்பாவை வந்து கூப்பிட்டு போகணும். ஏன்னா பொருள் காட்சி போட்டிருக்காங்களா. ஸோ அதனால் நாளைக்கு வந்துட்டு பாப்பாவை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
ஓகே காய்ஸ், இந்த vlog வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல. எப்படி வந்திருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை டக்குனு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் 2 பேருமே வெயிட் லாஸில் இருக்கோம்ல, ஸோ அதனால் எனக்கும் அம்முக்கும் ஷேக் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? பார்க்கலாமா வேண்டாமா? ஓகே, வேண்டாம். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கிளியராக போடுறேன். ஓகேவா? பாய்.